ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான சிறுகீரை பொரியல் எப்படி நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செக்கு கடலை எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் நான் வாங்கினேன். ஸோ எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா வந்து அரை ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணுங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். நான் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா மெயினாக மீன் குழம்பு அதே மாதிரி சாம்பாருக்கு தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 காஞ்ச மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் கீரைக்கு வந்து காஞ்ச மிளகாய் போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு ப்ரௌன் கலராக டேர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 3 பல்லு வந்து பூண்டு வந்து நான் இடித்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 மினிட்ஸ், அதாவது ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் நம்ம வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து எப்போவுமே நாங்கள் விதை வந்து எடுத்துருவோம். அதில் இருக்கிற சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் நாங்கள் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சீட்ஸ் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு வயிற்றில் ஏதாவது கல் இருக்குது, ஸோ வந்து வயிறு வலி இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து இந்த விதைரா சுத்தமாக ஒத்துக்காது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம குக் பண்ணும்போது தக்காளியில் இருக்கிற விதையை வந்து நம்ம எடுத்துடணும். அதுதான் நல்லது. இப்போது நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் கீரையை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து சிறுகீரை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டே வந்து கிள்ளி வச்சுட்டு வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம குக் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம இதில் ஆட் பண்ண முடியும். இப்போ எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டேன். தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வெறும் கீரையை மட்டும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடணும். நிறைய பேருக்கு வந்து கீரையே வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ வந்து நான் சொல்கிற ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து கீரை பொரியல் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நம்ம பிடிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கீழே வந்து அந்த கடாய் வந்து சாயாமல் இருக்கும். ஸோ அந்த டிப்பு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. நிறைய பேருக்கு வந்து கீரை சுத்தமாக பிடிக்காது. ஸோ சாதம் வச்சுட்டு இந்த கீரை பொரியலை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஸோ கீரை பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே வந்து கீரை பொரியல் வந்து நம்ம சாம்பார் குழம்பு சாப்பிட்றதை விட வெறும் சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக வந்து நான் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து கலருக்காக தான். அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து அரை ஸ்பூன் உப்பு வந்து போட்டேன். இப்போது லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சாதத்தில் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. கூட வந்து ஊறுகாய் இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கீரைராக பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சா போதும். இதில் இப்போ நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 10 மினிட்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன்னா கீரை இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு நல்லா வந்து குக் ஆகணும். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது கீரை பொரியல் தான். கீரை வந்து நம்ம கரையலை. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, சூப்பராக ஆகிடும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ், அதே மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர், அதே மாதிரி குக்கிங், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ சூப்பரான சிறுகீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். பாய்.